ஹே ஆல், இன்னைக்கு என்ன நாள்? மே 8 2026, அதாவது தமிழ்நாடு 12th ரிசல்ட் டேட். ஸோ இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து தான் நான் ரிசல்ட் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்திரிச்சோடனே வேலையாக என்னோடய மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய பெட்ஷீட்டு, கம்பளி, பில்லோ கேஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ண போட்டாச்சு. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பட் திடீர்னு ஒரு நாள் ஷட் டவுன், கரண்ட்டே இல்லை. திடீர்னு ஒரு நாள் நல்ல மழை, காய போட முடியாது. திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி வரல. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைய நாள் ரொம்ப அமோகமாக அமைஞ்சனால இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சோடனே போட்டாச்சு. நீங்களும் யாராவது என்ன மாதிரியே 12th படிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஸோ தண்ணி வச்சுருக்கு குளிக்க. எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, கூகுளில் பார்த்தேன் இன்றைக்கி ப்ளூ கலர் போடணும், ப்ளூ ஆர் பிளாக் அப்படின்னு. ஸோ ஐ சூஸ் திஸ். ஓகேவா, இது என்னோட புதுசு. ஸோ இது போட்டுடலாம். பட் இதுக்குள்ளே பிளாக் போடுறதா ஒயிட் போடுறதான்னு ஒரு டவுட். பட் கூகுளில் பிளாக் தான் போட்டுருந்துச்சு. ஸோ ஐ டிசைட் டு பி அ பிளாக். பட் இது கூட இது செட் ஆகாது. அதான் எனக்கு டவுட் இப்போது. ஸோ என்ன பண்ணேன்னு தெரில. ஸோ ஐ ட்ரஸ்ட் கூகுள். ஸோ நான் கேப்ரிகான். ஸோ அதனால் கேப்ரிகானுக்கு மே 8 2026 என்ன போடணும்லாம் செக் பண்ணி அவங்க 4 கலர் சொன்னாங்க: கிரே, ப்ளூ, பிளாக், சில்வர். ஸோ நான் ப்ளூ அண்ட் பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஸோ இப்போ டைம் 7 இருக்கும், 7:15 அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வச்சு எந்திரிச்சிட்டேன். இனி டேரெக்டாக 9:30க்கு முடிவு தெரிஞ்சிடும். ஸோ நான் கூகுளில் ரிசல்ட்டுக்கு தமிழில் என்னென்னு பார்த்தேன். முடிவுன்னு போட்டுருந்துச்சு. லைக் முடிவு. ஸோ ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னென்னா அது ஃபஸ்ட்டே மே 8 ரிசல்ட் சொல்லிட்டாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணி தான் எனக்கு ஓகேவாக இருக்கும். பட் அவங்க மே 8 கிடையாதுன்னு சொல்லி மறுபடியும் திடீர்னு மே 8 தான் சொன்னோன்னே எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குனால இன்னும் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ நேற்று ஃபுல்லாக நான் ஒரு மாதிரியே சுற்றிட்டு இருந்தேன். கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஓகே, நைட்டு ஆர்சிபி மேட்ச் பார்த்து கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டேன். ஸோ அந்த 6-10 மாதிரி ஆர்சிபிக்கு காரணம் வருது. உனக்கு என்ன குறைச்சலா? அதெல்லாம் இங்கே இல்லை. ஆர்சிபி தோத்துருச்சு, பரவாயில்ல. ஸோ இது போடணும். பார்த்துக்கலாம் வந்துச்சுங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன, வாஷிங் மிஷினில் கிளாத்லாம் போட்டாச்சு. கோவிலுக்கு போகணும். இப்போது நான் அப்படி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு குளிச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் என்னோடய கணிப்புப்படி ஒரு 520 மேலே வரலாம். ஐ கெஸ் 600க்கு 520 மேலே வரலாம். பிகாஸ் நான் 11th ரொம்ப கம்மி, 473 தான் வந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தடவை கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கேன். ஆனாலும் 40 மார்க் தான் வருமானு கேட்டால் தெரில. இவங்க நம்மளால் இது பண்ண முடியல. ஸோ ரிசல்ட் வரட்டும், ஐ வில் டிஸ்பிளே. உங்களுக்காக நான் சொல்கிறேன். ரிலேட்டிவ்ஸ்ட்டு கூட உண்மையான மார்க் சொல்லுவோம்னு தெரில. பட் ஃபார் யூ ஐ வில் டெஃபினெட்லி புட் த ஒரிஜினல் மார்க். ஓகே, இந்த வீடியோ பார்த்தா மட்டும். ஸோ லாஸ்ட் இயர் 11th நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. 10th எடுக்கணும்னு நினச்சேன், என்னால் முடியல. பட் 12th நான் வீடியோ எடுத்து தருவேன். ஸோ இப்போது வாஷிங் மிஷின் போட்டாச்சு, எந்திரிச்சாச்சு. இப்போ குளிக்கணும். ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணியாச்சு. வேறு என்ன, தண்ணி குடிக்கணும், கூலாக இருக்கணும். குளிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு கோவிலுக்கு போவேன்னு தோணலை. ஏன்னா அம்மாலேருந்து அண்ணா வரை யாருமே நம்பிக்கல. எங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கேட்டால் அம்மாவும் அண்ணாவும் நாங்கள் தான். ஸோ 2 பேரும் நம்பிக்கல. அதனால் கோவிலுக்கு போக வாய்ப்பு இல்லை. இன்னும் 1 hour தான் இருக்குது. நான் நீ பேசி கொஞ்சம் ஐஸ் கட்டி வச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணிட்டு ஃபேனில் பின்னால் உட்காந்துட்டு என்னென்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபேன் போடுறதுனால பேச முடியாது, ஆடியோ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே நான் ஐஸ் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி ஐஸ் வாட்டரில் குளிச்சிட்டேன். கொஞ்சம் குழுன்னு இருக்கட்டும்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஏன்னா நைட்லாம் தூங்கலை. ரிசல்ட்டுமே தூங்கலை. அதனால் எனக்கு ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தூக்கம் இல்லாமல். ரிசல்ட்டை அழகாக ஒரு 1 மணி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க.
9 மணிக்கு வச்சா நான் மட்டும் உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா எழுந்திரிச்சாதான் ஜூஸ் போட்டு தருவாங்க, அதெல்லாம் குடிக்க முடியும். நல்லா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் ஐஸ் கட்டியை போட்டு தேய்ச்சி நைஸ் ஃபீலிங். ஆக்சுவலி நான் வந்து இவ்வளோ கரெக்டாக கிடையாது. 11th 12th வெளியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வெயிலில் தான் சுற்றுனேன்னா லீவ் விட்டானே நிறைய ஊருக்கு போயாச்சா, ஒரு 3-4 ஊருக்கு போயாச்சு ஒரு மாதத்தில். அதனால இப்படி கருத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில். அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தூங்கினேன்னா ஹெல்த்தியாக இருக்கேன், ஸ்கின் கேர் பண்ணா ஹெல்த்தியாக இருக்கேன், தண்ணி குடிச்சேனா இல்லை வெளியூர் போகிறோம் தண்ணி குடிக்கல ஒன்றுமே மூஞ்சி பண்ணலாம் அப்படின்னா ஓகே, எனக்கே தெரியும் நான் வந்து டல்லாக தான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ என்னால் பரவாயில்ல, இந்த வீடியோ நான் போடுவேன் பாருங்கள். என் ரூமில் ஆக்சுவலி வீடியோ எடுக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, லீவுனா வீடியோ போடுவேன் பட் வந்து வீடியோ இல்லை, லீவ் வீட்டில் தான் இருக்கேன். பட் நான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய ரூமு ஒரு பள்ளி இருக்குது, அந்த கதையை நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஒன்றும் இல்லை, 2 இருந்துருக்கு எனக்கு தெரியாது. நான் வந்து எப்படின்னா ரூமுக்கே போக மாட்டேன், காலையிலேருந்து போகாமல் நைட்டு தூங்கும்போது ரூம் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு டோர் திறந்து உள்ளே போய் படுத்து கம்மி முடியும் பள்ளி இருக்குன்னு. ஸோ எனக்கு வந்து பள்ளி சீரியஸாக அவ்வளோவா பயம் இல்லை. பட் எப்படின்னா என்ன சினிமா எனக்கு பள்ளியில் அவ்வளோ பயம் இல்லை. எங்கள் ஆட்சியில் இருந்து நிறைய பள்ளி இருக்கும், நான் சிங்கிள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பட் வந்து இங்கே வந்து பள்ளியே இல்லை. பட் ஸ்டில் என்னோட ரூமில் ஃபஸ்ட் டைம் ஒரு பள்ளி பார்த்தது எனக்கு பள்ளியே பிடிக்காம போயிட்டாது. ஏன் ரூமில் வந்துட்டதுனால எனக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து வீடியோ எடுக்கிற என் ரூமுக்கும் போல வீடியோ வரல. அதனால ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு நார்மலாக இது வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்கும். இதுனா வந்து ஒர்க் அவுட்டுக்குன்னு வச்சுருவோம். பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல சொல்கிறேன். ஸோ இங்கே தான் இப்போ வீடியோ எடுத்துருக்கேன். அதனால தான் இது ஒரு மாதிரி இங்கே துண்டெல்லாம் விட மாதிரி இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் டீசெண்டான ஒரு வீடியோ வச்சுருக்கேன். விண்டோ வேறு இருக்கா, ஸோ சரி ஓகேவா இருக்குது. சைஸ் மூஞ்சி தொடப்போம் ஹேண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த பள்ளிக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. என்னாச்சு அந்த கதையும் சொல்கிறேன். அந்த இடத்த நான் காட்டுறேன். என்னென்னா வந்து ஒரு நாள் திடீர்னு காலையில் எழுந்திருக்கேன், ஸ்க்ரீனில் இருந்துச்சு பள்ளியில். இப்படி நான் படுத்திருக்கேன்னா காலையில் இப்படி கம்மி எடுத்துட்டு எப்பவுமே வெளியே ஓடிடுவேன். அன்றைக்கி திடீர்னு இப்படி பார்க்கும்போது ஸ்க்ரீனில் ப்ளூ பெரிய பள்ளி வெளியே வந்துட்டு வெளியே வந்தோடனே இந்த மாதிரி சொன்னேன் மாட்டாங்க சொன்னேன். சரி எடுத்துடலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு பக்கெட் வச்சு இப்படி ஸ்க்ரீன் தட்டி உள்ளே விடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கணும் மேலே போய் பார்த்தா இன்னொன்று இருக்குது. இன்னொரு பள்ளினோடனே என்ன பண்ணி தெரியல, அப்படியே கட்டிட்டு நூறு அப்படின்னா வச்சு ஒன்று வந்து வெளியே போயிடுச்சு. வெண்டிலேஷன் மட்டும் வச்சிருக்கோம், ஆனால் ஒரு கேப் இருக்குது, ஒன்று வெளியே போயிடுச்சு. இன்னொன்று என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது லைட் வந்து அங்கே ஆஃப் பண்ணி அனுப்புறோம். அந்த பள்ளியும் அப்படியே லைட்டாக திரும்பிச்சு. இப்படி இருந்துச்சு இங்கே இருக்க வெண்டிலேஷன். லைட் ஆஃப் பண்ண பள்ளி இங்கே திரும்பிச்சு. சரின்ட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு கட்டிட்டு அந்த பள்ளி அப்படியே போயிடுச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் அண்ணா விட்டு நல்லா டேப் போட்டு வச்சு அது நான் காட்டுறேன் இந்த வீடியோவை. ஸோ இது இருக்கு இப்போ இந்த ரூமு. ஆனால் நான் இன்னும் போகல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தொடப்போம். இன்னும் தொடச்சாலும் இப்படி தான் இருக்குது என் மூஞ்சி. ஸோ நான் வந்து ஸ்கின் கேர்லாம் பெருசாக பண்ண மாட்டேன், பவுடர் கூட அடிக்க மாட்டேன். ஸோ வந்து லாஸ்ட் 3 டேஸாக பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு முடிச்சிடும். இப்போ நல்லா தான் தெரிஞ்சு ஓகே நான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி டோனர், டெர்மாக்கோவோட மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கேன், ஸ்கின் ஆயில் தான், இது ஆயில் தான் இன்னும் பண்ணுது. அதுக்கப்புறம் டீகன்ஸ்ட்ரக்டரோட சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் வேஸ்லின். இவ்வளோ தான் என்னோடய ஸ்கின் கேர். ஃபேஸ் வாஷ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ஸ்பெஷலைஸ்டாக டோனர்லாம் வாங்கலை, நார்மலாக மெக்லோ அப்படின்ற பிராண்டோட ரோஸ் வாட்டர் தான். மெயினாக எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ரோஸ் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி தேய்க்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து அது அப்சர்வ் ஆக ரொம்ப லேட் ஆகும். அது ஆல்ரெடி ஆயிலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நானே கையை வச்சு நல்லாவே தேய்ச்சிட்டேன். மெயினாக நான் வந்து ஃபேன் கிட்ட உட்காந்துருக்கனால அது கொஞ்சம் ஈஸியாகவும் காஞ்சிச்சு. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது அப்படியே எண்ணெயாக வழிஞ்சிட்டு தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஃபேனில் கொஞ்ச நேரம் காமிச்சோடனே அப்படியே அழகாக செட் ஆயிடுச்சு. எல்லாருமே லாஸ்ட்டாக தான் லிப் பாம் லிப்ஸ்டிக்லாம் போடுவாங்க. ஏன்னு தெரில, எனக்கு வந்து ரொம்ப ட்ரையான ஃபீல் இருந்தது. அதனால் நான் உடனே வந்து வேஸ்லின் எடுத்து போட்டேன். நீங்கள் நினைக்கலாம் லிப் பாம் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து காலேஜ் ஹாஸ்டலுக்கு போகும்போது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நார்மலாக வேஸ்லின் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேஸ்லினையே ஃபேனில் காட்டுறேன்னு பார்க்காதீங்க. ஸோ அடுத்ததான் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ அது ஏன் நான் டெர்மாக்கோல வாங்கினேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் வாங்கினேன். லைக் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் த விஷயம் மிஸ், அதுக்கப்புறம் நான் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டதுக்கு நான் யூஸே பண்ணதில்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. இருந்தாலும் ஸோ டெர்மாக்கோட இந்த மாய்ஸ்சரைசர் இதை நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்குமே நல்ல இதெல்லாம் சொல்லலை. பட் நான் ஏன் வாங்கினேன்னு எனக்கு இன்னும் தெரில. பட் இது ரொம்ப லைட்டாக எடுத்து போடும்போது சூப்பராகவே இருக்குது. ஓகேவா, நிறையா போடும்போது தான் நல்லா இல்லை, அது நான் சொல்லியிருப்பேன்.
ஸோ லைட்டாக எடுத்து தேய்க்கும்போது அப்படியே என்னோடய ஸ்கின்னுக்குனே செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி இதை நான் வந்து 3 டேஸாக யூஸ் பண்ணுறேன். அதில் இன்றைக்குள்ள 4th டே தான் வந்து கரெக்டாக இதை நான் அப்ளை பண்ணேன் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நாலுலேருந்து இவ்வளோண்டு எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக என்னோடய குட்டி ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபேனில் காட்டிட்டேன் அப்படின்னா வந்து காஞ்சிரும். காயாமல் அடுத்தது போட்டால் எனக்கு என்னமோ அது யூஸ்ஃபுல்னு தோணல என் ஸ்கின்னுக்கு. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஃபேஸுக்கு போடுற ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக நம்ம கழுத்துக்கும் கைக்கும் போடலாம்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபேஸுக்கு மட்டும் போடுறேன். ஸோ ஃபேன்ஸோட எப்படி கேட்குன்னு தெரியல, நான் வந்து வாட்ஸ்அப் போட்டுருக்கேன். அதே மாதிரி 3 டேஸாக வந்து நான் யூஸ் பண்ணேன் இதெல்லாம். பட் எப்படின்னா வந்து அதிகமாக எடுத்துட்டேன் மாய்ஸ்சரைசர். இன்னைக்கு கொஞ்சம் கரெக்டாக எடுத்துட்டு ரொம்ப கம்மியாக எடுத்து என் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டேன். இதனால நிறைய எடுத்து எண்ணெயாக இருந்துச்சு. வெளியே வேறு போயிட்டேன். பார்த்து எல்லோரும் ரொம்ப கருப்பிட்டா, காட் ரொம்ப கருப்பாயிட்டா, தமிழ்நாடு போய் கருப்பாயிட்டா. சதி இறங்கிய வாஷிங் மிஷின். ஸோ வந்து இப்போ ஐஸ் கட் யூஸ் பண்ணி கீழே தனியாக இருக்க முடிச்சிட்டேன். செம்ம கட்டு கட்டில் உட்காந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன வேர்வை வேஸ்ட் ஆகிடும். இதுதான் ஃபேன். ஸோ வந்து இப்போ நான் படுத்துறேன்னா 2 கண்ணாடி இருக்குது. இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, இங்கே வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ இதான் சின்ன இந்த ரூம் இருக்குது. என் ரூம் டோர் கண்டிப்பாக போட்டேன் பண்ணி வாங்கியாச்சு. சன்ஸ்கிரீன் போடாமல் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணிட்டேன். அனிருத் சன்ஸ்கிரீன். ஆனால் ஆயிலி ஸ்கின்னால எனக்கு செட் ஆகிடுச்சு. நார்மலாக நிறைய பேர் வந்து அனிருத் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பீங்க. பட் நான் அப்படி கிடையாது. எனக்கும் ஆயிலி ஸ்கின்னு ப்ளஸ் வந்து அனிருத் கொஞ்சம் வெள்ளையாக இருக்காரு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யோசிச்சு தான் நான் வாங்கினேன். இது ரொம்ப திக்காக நல்லாவே இருந்துச்சு. ப்ளஸ் நான் நிறைய யூடியூப் சேனலும் பார்த்தேன். இந்த ஷாதிக் அசீஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவங்களோட வீடியோவும் பார்த்தேன். அவர் வந்து இந்த டெர்மாக்கோ வந்து ஆக்சுவலி மாய்ஸ்சரைசர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. பட் நான் அதை அப்புறம் தான் பார்த்தேன். பட் சன்ஸ்க்ரீன் வந்து நான் முன்னாடியே பார்த்துட்டேன். அதில் வந்து பெஸ்ட்டு வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. இப்போது இங்கே அப்ளை பண்ணும்போது இது வந்து ஆக்சுவலி நான் செகண்ட் டேயாக தான் யூஸ் பண்ணுறேன் சன்ஸ்க்ரீனை. மாய்ஸ்சரைசரை வந்து நான் கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணேன். பட் வந்து சன்ஸ்க்ரீனை லிட்டர்லி பார்த்தாலே தெரியும் நிறைய எடுத்து போட்டேன். பட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நிறைய போட்டோமெல்லாம் அவ்வளோவா தெரியல. ப்ளஸ் ஒரு மேட் லுக் கொடுக்குது எனக்கு. இந்த ரொம்ப ஆயிலியான ஃபீல்லாம் எனக்கு இல்லை. கழுத்துக்கும் போட்டேன். பட் சூப்பராக இருக்குது. எப்பயும் போல் இல்லாமல் முன்னாடியே அவேராக இருக்கிறதுக்காக ராசி பலன் போய் செக் பண்ணிட்டேன். வரவுன்னு போட்டுருந்துச்சு. சரி ஓகே, ஹாப்பி தான் ஓரளவுக்கு. அதே மாதிரி யூடியூப்பில் போய் இன்றைக்கி நாள் கூடைய ராசி பலனும் பார்த்தாச்சு. வெற்றி வெற்றி அப்படின்ற மாதிரி தான் போட்டுருந்துச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ கோவிலுக்கு போகல. ஸோ யாருமே இல்லையா, அதனால் கோவிலுக்கு போகல. நானும் ப்ரே பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்குது. என்ன பண்ணதில்லை, வந்தோடனே பார்க்குறதா அப்படின்னு தெரியல. என்னதான் வந்து 10th இந்த மாதிரி ரிசல்ட் பார்த்துருக்கேன், 11th இந்த மாதிரி ரிசல்ட் பார்த்துருக்கோம். ஸ்டில் இந்த 12th எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னே தெரியல. லைக் அது ரெண்டும் வேறு. 10th வந்து ஏதாவது ஸ்கூல் சேர்ந்துடலாம், 11th அதே ஸ்கூலில் படிச்சிடலாம். பட் 12th இது மாதிரி தான் இருக்குது. ஸோ உடனே பார்க்கறதா எனக்கு தெரியல. என்னோட இது வேறு எனக்கு மறந்து போச்சு. ரோல் நம்பர், நான் ஒரு ரோல் நம்பர் மைண்டில் வச்சுருக்கேன். அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புக்கில் இருக்குது, அதான் மைண்டில். ஸோ அதான் நினைக்கிறேன். அதை நான் போட்டு பார்த்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து என்னோட அம்மா ஃபோன் தான். இது நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து என்னோடய ஃபோனு. என்னோடய ஃபோனில் தான் வந்து எல்லாமே இருக்குது. இன்ஸ்டா எல்லாமே இந்த ஃபோனில் தான் இருக்குது. நான் காலையில் நெட் ஆன் பண்ணல. பிகாஸ் ஆஃப் எனக்கு வந்து மார்க் கேட்குறவங்க பிரச்சனை கிடையாது. உண்மையான பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன, ஒரு வேளை என்னோடய ரோல் நம்பர் கேட்டு அவங்க பார்த்துருவாங்களோ அப்படின்னு அது தப்பீங்க. இப்போ நான் வந்து ஒரு 20 மார்க் கூட சொல்லணும்னு நீங்கள் கேட்கும்போது ரோல் நம்பர் கேட்குறவங்களே அப்படி சொல்ல முடியாது. அதனால் நான் வந்து யார் ஃபோன் எடுக்கல, லிட்டலி இங்கே போடுறேன். ஃப்ளைட் மூடு சைலண்ட் எல்லாமே நேற்றுக்கே போட்டு வச்சிட்டேன். இப்போ நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கேன். எனக்கு வந்து ஸோ வந்து இன்னும் 9:21 9 minutes இருக்குது. ஃப்ரீனஸ் குறைச்சிக்கிறேன். ஸோ இங்கே வேறு வைஃபை கிடைக்காது. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். அண்ட் நம்ம தனியாக பார்த்துடலாம். ஓகேவா. அவங்க அம்மா வந்து குளிக்க போயிருக்காங்க, அண்ணா வந்து தூங்குறோம். ஸோ வந்து நம்ம மட்டும்தான் இருக்கும், நம்ம பார்த்துருவோம். ஓகே, அம்மா வேறு சீக்கிரமாக வந்துடுவாங்க. நம்ம இங்கே உட்காந்து பார்த்துட்டு கீழே போய் சொல்கிறோம். ஸோ இப்போ 10 நிமிஷம் உங்களுக்கு நான் பேச போகிறேன்னு கேட்டால் ஆல்ரெடி வீடியோ 20 நிமிஷத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். பரவாயில்ல. என்னோடய கார் பார்க்குறீங்கன்னா நடுப்படுத்திட்டு அண்ணா கொடுத்த கார்.
இது வந்து ஆக்சுவலி BMW பக்கத்தில் BMW. ஸோ என் ஃபேவரட். இது என்ன ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இங்கே தானே ஸ்டீரிங் இருக்கும், ஓகேவா? இன்னொன்று இருக்குது, நேற்றுக்கு அளவுக்குலாம் இல்லை, இன்னைக்கு ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சதுனால ஒரு மாதிரி இருந்துச்சு. உடனே ஐயோ தள்ளி போகுதுன்னு நினச்சுமே, ஆனால் இல்லையே நாளைக்கே பற்றி அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. பைத்தியமாக சுற்றிட்டு இருந்தேன். சோக பாட்டு கேட்குறேன், சாமி பாட்டு கேட்குறேன், பார்க்குற ரீல்ஸ்லாம் அனுப்பி விட்றேன், டேக் பண்ணி விட்றேன். சாப்பிடல ஒரு மாதிரி இருந்துச்சு, தூக்கமும் இல்லை. மெயினாக நல்ல மழை வேறு, தூக்கமே இல்லை. பட் இப்போ நான் கூலாக இருக்கேன், 5 நிமிஷம் தான் இருக்குது, என்ன வந்தாலும் ஓகே கூல். கடவுள் வந்து ஆக்சுவலினா வந்து என்னோட 10th மார்க் வந்து 480 600 சொல்கிறேன். ஸோ வந்து பட் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ஏன் அப்படின்னா, நான் வந்து கேரளாவில் படித்து தமிழ்நாடு போகும்போது தமிழ்நாட்டில் வந்து 500 எக்ஸாம், 480 அவங்க நார்மலாக இவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியாது. 500 480 அப்படின்னு அப்படின்னாங்க. எனக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 500 நாங்கள் எதுவும் அப்படின்ட்டு. 11th ஃபுல்லாக அப்படி மெயின்டைன் பண்ணேன் 480 500. அடுத்த வருஷம் தான் நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன். ஏன்னா 11th ரிசல்ட் வந்து 473. இப்போது அதில் ஒரு காரணம் மாதிரி 473 என்ன காரணம்னா, என்னோட ஃப்ரெண்டும் நானும் ஒரே மார்க். அதில் ஒன்றும் பெருசாக இல்லை, பட் ஏதோ சும்மா எழுதுனால இப்போது 11th பப்ளிக்கே இல்லை, அதுக்கு நான் எழுதுறதே வேஸ்ட்டு. 473. ஸோ அந்த மாதிரி கடவுள் ரீசனபிளாக ஒரு மார்க் எனக்கு கொடுப்பாரு நம்பிட்டேன். டைம் 25. பட் ஐம் கூல், வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் கூல். எடுத்து வைப்போமா இப்போது நெட்டு மேலே வராது. இது வந்து இப்போ இருக்குது 3rd floor. ஸோ வந்து கீழே நம்ம காலையில் வீடியோ தரலாம் தூங்கலாம் அந்த இடம் ஒன்று, அதுக்கு கீழே அம்மா ரூம் ஒன்று இருக்குது. ஸோ அம்மா ரூமில் தான் இருக்குது ஒய்ஃபை, மேலே வர கிடைக்காது. 4 minutes இருக்குது. எனக்கு வந்து லிட்டரலி நான் வந்து பயோசைன்ஸ் குரூப்பு. ஸோ வந்து மேக்ஸ் கிடையாது. என்ன குரூப் எடுக்கணும்னு எனக்கு தெரில. இங்கே இருக்க அதை கோர்ஸ் தெரிஞ்ச தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கே இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எடிட் பண்ணி போட்டுறேன், ஓகேவா? இன்றைக்கே இந்த வீடியோ வரும், இப்படி வருது இப்போது. இதுதான் நேற்றுக்கு இப்படி தான் சாமி பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ சாமி பாட்டு கேட்கறதுனால உனக்கு மார்க் அதிகமாக வரப்போகுது. நான் மார்க்குக்காக சாமி பாட்டு கேட்கல, என்னோட தைரியத்துக்காக கேட்டேன்னு எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ வந்து இப்போது 1 minute உடனே பார்க்கணுன்னு தெரியல, எல்லோரும் வேகமாக போயிட்டாங்கன்னா பேசாமல் பொறுமையாக ஒரு சாயங்காலம் போல் ஒரு 5 மணிக்கு பார்த்துக்கலாமா? இங்கே என்ன சொல்லிச்சு தெரியுமா? எனக்கு தெரியாது, எடுத்துகிட்டே வருமா? இதான் நான் லிங்க், இதான் இன்னும் இருக்கு பாருங்க, இதான் நினைக்கிறேன். 9:30 ஆயிடுச்சு, பார்க்கலாம். என் கை எப்படி நடுங்குதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வாட்சில் 9:30 ஆயிருக்காது. இன்னைக்கு 10th ரிசல்ட்டோ இப்படி தான் காட்டுது. 9:30 ஆயிடுச்சுல, நைட் 9:30 இப்படிதான் வருது. Cool. This registration number 32444642. Date of birth. No. அடிச்சிட்டேன், குடிக்க போகிறேன். சரி நிறைய மார்க் தான். ஐயா 546. ஓகே நான் காட்டேன். 546 மார்க்கு. கீழே போய் சொல்லலாமா? பார்த்துட்டேன். தமிழில் கம்மி, இங்கிலீஷ் ஓகே. ஃபிசிக்ஸில் 80 மார்க்கா? கெமிஸ்ட்ரியில் 90 மார்க்கா? பயாலஜி 92 தானா? கம்ப்யூட்டரில் 95. ஓகே நான் போய் கீழே சொல்லிட்டு வரேன். ஸோ நான் போய் அம்மாட்ட காட்டுறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ரிசல்ட் வந்துருச்சு மெசேஜில். செம்ம ஹாப்பி. பார்த்தாச்சு. எப்படி சொல்கிறது, மார்க் கம்மியாக இருந்தாலும் செகண்ட் ரேங்க் நான். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையுமே கேட்டாச்சு. எல்லாரோட மார்க்ஸும் சொன்னாங்க, வெரி வெரி ஹாப்பி. ஸோ அவ்வளோதான், எல்லோரும் கால் பண்ணாங்க, எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. ஸோ நான் வந்து 546 ஃபார் 600 கம்மி தான். ஆனால் எங்கள் ஸ்கூலில் இது செகண்ட் ரேங்க். நான் படித்த ஸ்கூலில் இந்த மார்க்கே அதிகம். நினச்சா எடுத்துருக்கலாம். நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்க, ஓகே? ரிக்ரெட் பண்ணக்கூடாது ஃப்யூச்சரில்.
ஸோ எஸ் இனிமேல் வந்து எங்கள் அம்மா எனக்கு இப்போ நல்லா சமைச்சிட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இது வந்து நான் ரொம்ப லேட்டாக எடுக்கிறேன். ஸோ வந்து நல்லா ப்ரான்லாம் வச்சு சாப்பிட்டு வந்தேன். இது ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கேன். காலைல ஃப்ரெஷ்ஷாக கிளம்புனேன். ஸோ யா இனி வந்து 2:30க்கு படத்துக்கு போகலாமான்னு பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி டே முடிஞ்சால் தான் என்னால் வீடியோ போட முடியும். ஸோ இன்றைக்கி என்ன ஆகுது, படத்துக்கு போகிறோமா இன்னும் இதெல்லாம் சொல்லி நான் வந்து போடுறேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் 12th போர்ட் எக்ஸாம்ஸ்.